शांति शिव 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 बाबा ओम शिव 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 बाबा ओम शांति ओम शिव 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 बाबा शिव बाबा நினைவில் மூழ்கி தினந்தோறும் மார்க 2-3 மணி நேரம் நினைவில் லயித்து இதயம் நீருடல் மௌனத்தில் நிலைகள் தொலைபேசி விலக தூய அன்பு நிறைக தனிமை அருளாக அமைதி துணையாக வீட்டிலோ வெளியிலோ எங்கேயோ இருந்தாலும் இறை நினைவே பூரணமாகும். பொறுமையேற்று உறுதி பூண்டு மௌன பயிற்சி உள்ளம் தெளிவு ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா சிவ 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 பாபா சிவ பாபா நினைவில் மூழ்கி தினந்தோறும் 2-3 மணி நேரம் விதை ஒன்றை விதைத்தேன் அன்புடன் காத்தேன் தூய சங்கல்பம் உள்ளத்தில் ஊட்டினேன் தடைகள் விலகி முளையழ அகந்தை கரைந்தது அகம் விழித்தது இருளகல மலர்கள் மலர ஆன்ம பயன் இனிதே கிடைக்க ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா சிவ 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 பாபா சிவ பாபா நினைவில் மூழ்கி இதயம் நிறைவுற ஒரு ஊரில் ஒரு போர்டு மாட்டியிருந்தாங்க. ஒருத்தர் தன்னுடைய ஃப்ரெண்டோடு சேர்ந்து போயிட்டு இருந்தார். அப்போ அந்த போர்டை பார்த்துட்டாரு. அந்த போர்டில் என்ன எழுதியிருந்ததுன்னா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுடைய பில்லை வந்து உங்களுடைய பேரன் பேத்திகள் கொடுப்பாங்க அப்படின்னு. நீங்கள் சாப்பிட்லாம், ஆனால் பில்லு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, பணம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த போர்டை இவங்க பார்த்தாங்க. பார்த்தோன்னே ஃப்ரெண்டும் அவரும் சேர்ந்து போனாங்க இல்லையா, பார்த்தோன்னே இவங்களுக்கு பசி வந்துச்சு தானாகவே. எல்லோரும் குஷியாக உள்ளே போனாங்க. சாப்பாடு ஆர்டர் பண்ணாங்க. வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. அவங்க வந்து எப்போ கிளம்புனாங்களோ சாப்பிட்டுட்டு அப்போ வெயிட்டர் வந்து பில்லு கொடுத்தாரு. 1000 ரூபா பில்லு ஆயிடுச்சு. இவங்க சாப்பிட்டவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு வெக்கமாக இல்லை, இவ்வளோ பெரிய போர்டு வச்சுருக்கீங்களே, பில்லு வந்து உங்கள் பேரம்பேத்தி தான் கொடுப்பாங்கலாம் போட்டிருக்கு, ஆனால் இப்போ வந்து பில்லு கொடுக்குறீங்க. வெயிட்ரு சொன்னார், சார் இது வந்து உங்கள் தாதாஜியோட பில்லு அப்படின்னு. இது நீங்கள் சாப்பிட்ட பில்லு இல்லை, இதை உங்கள் பேரம்பேத்தி கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் உங்களுக்கு கொடுத்த பில்லு உங்கள் தாதாஜியோட பில்லு, இந்தாங்க கட்டுங்க அப்படின்ட்டாங்க. கர்மம் அப்படிங்கிற ஹோட்டலில் கடன் எல்லாம் அங்கே செல்லாதுங்க. அவங்களுக்கு என்ன தோணுச்சு, ஓசியில் சாப்பிட்டு போயிடலான்னு தோணுச்சு, பில்லு கொடுக்க வேண்டான்னு. ஆனால் முதல்ல அங்கே பில்லு இருந்தது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பில்லை அவங்க தான் கொடுத்தாகணும். அப்புறம் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ தான் புருஷார்த்தத்துக்கான நேரம் இப்பொழுது தான். இப்பொழுதைய முயற்சி தான் எதிர்காலத்தினுடைய சுகம். இப்பொழுதனுடைய தபஸ்யாதான் இல்லை சோம்பேறித்தனம், அதுதான் அந்த குழப்பத்தின் ரூபத்தில் எதிர்காலத்தில் வரும்.
ஆகையினால என்ன பண்ணணுமோ அதை இப்போவே பண்ணிடுங்க. என்ன செய்யணுமோ அதை நீங்களே செஞ்சுருங்க. அப்புறமா செய்யலாம், நடந்துடும். அதனால் என் நினைவில் மூழ்கி இருக்கிறது அப்படிங்கிற பட்டியினுடைய 28 நாள் பட்டியினுடைய 3வது நாள் 18/1/1998 முரளியை நம்ம இன்றைக்கி ரிவைஸ் பண்ண போகிறோம். முரளியினுடைய தலைப்பு சகாசு கொடுக்கக்கூடிய சேவை செய்கிறதுக்காக எல்லா பற்றிலேருந்து விடுபட்டவர் மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உடையவங்க ஆகுங்க அப்படின்ட்டு தலைப்பு. எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உடையவங்களாக எப்போ ஆக முடியும்? காட்டுக்கு போகிறதா? அப்புறம் மதுபனுக்கு வர்றதா? சரி. வேற பாபா அதுக்கும் வழி சொல்லியிருக்காரு. நம்ம என்னைக்கு ஃபஸ்ட்டு வந்தோமோ அன்பு தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியத்தை கொடுத்தது. முதல்ல நம்ம வர்றோம், கிடைத்த அன்பு தான் நம்மளை அந்த உலகத்துலேருந்து வைராக்கியம் பண்ணி இங்கே வர வச்சிருக்கு. ஏதோ ஒரு ஆத்மா நமக்கு அன்பு காட்டுறதுக்காக நிமித்தமாக காணாங்க. அந்த அன்பினுடைய காரணத்தினால தான் நம்ம கவர்ச்சிக்கப்பட்டு இங்கே வந்திருக்கிறோம். அந்த அன்புனால நம்ம பாபா கிட்ட வந்துட்டோம். அந்த அன்பு கணக்கிலடங்காத அளவுக்கு பாபா நமக்கு அன்பு கொடுத்தாரு. அன்பின் காரணத்தினால நம்ம பாபா கிட்ட அடிக்கடி வந்தோம். இந்த மாதிரி உலகத்தில் யாராவது ஓசியில் அன்பு காட்டுவாங்களா என்ன? யாராவது கொடுக்குறாங்களா அன்பு? காரணம் இல்லாமல், எதுவும் எதிர்பார்க்காம, எந்த பலனும் எதிர்பார்க்காம ஏதாவது அன்பு கொடுக்குறாங்களா? ஏதாவது ஒரு அன்பு காட்டுறாங்கன்னா பின்னாடி ஏதாவது ஒரு அவங்கள்ட்ட இருக்கும் காரணங்கள், தேவைகள். ஒழுங்காக யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, அவங்கவுங்க இதில் பிஸியாக இருக்காங்க, யாருக்கும் டைம் இல்லை அன்பு காட்டுறதுக்கு கூட. ஏதோ காட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ இருக்குது பின்னாடி காரணம். நானும் பார்த்தீங்கன்னா வந்த புதுசில் ஞானத்தில் கிளாஸுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு சிஸ்டர் டெய்லி ஏதாவது கொடுப்பாங்க, சென்டரில் தான். நானும் ஆஹா என்ன அன்பு பாபா அப்படின்ட்டு அப்படி புலங்காகி தான் அழிஞ்சிட்டேன். ஆனந்த கண்ணீராக துக்க கண்ணீரான்னு வடிச்சிட்டேன். அப்புறம் சென்டரில் கனெக்ஷனில் நெருக்கத்தில் வந்த பிறகு தான் தெரியுது அது மிச்சமான சாப்பாடாம். யாரும் சாப்பிடல, தள்ளி விடுறதுக்கு கீழே கொட்ட மாட்டாங்க. அவங்க பாபாவுடைய வீட்டில் உள்ளதை கீழே கொட்டக்கூடாது. நேற்றுல அது 2 நாளைக்கு முன்னாடி உள்ளது போகு, அதை கீழே கொட்டுறதுக்கு மனசு இல்லை அப்படின்ட்டு யாருக்காவது கொடுக்கணுமே பாபா, யாரையாவது அனுப்பு பாபான்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அந்த இடத்துல நான் வந்திருக்கேன், எனக்கு கொடுத்துட்டாங்க. இது டெய்லி நடந்திருக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சது இது அன்பு இல்லை, அன்பு அல்ல, அது பம்பு அப்படின்னு. இந்த மாதிரி தான் அன்பு போயிட்டுருக்கு உலகத்தில், பாபா வீட்டில் கூட. அதை கூட அன்புன்னு புரிஞ்சுட்டு நம்ம வந்துட்டோன்னு வச்சுங்க ஞானத்தில். இது ட்ராமா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஃபஸ்ட்டு இதயத்தினுடைய அன்பு. நம்ம எல்லாருக்கும் இதயபூர்வமான அன்பு எவ்வளோ இருக்குது? பாபா கூட, அதுதான் முக்கியம். பாபா கூட இதயத்தினுடைய அன்பு இருக்குதா? பக்காவாக இருக்கா? இதயத்தினுடைய அன்பு இருக்குது அப்படின்னா இதயம் பாபாவுடையதாயிடுச்சு. அப்போ எத்தனை பேர் பிபி மாத்திரை எடுக்கிறீங்க? பாபாவோட இதயம் தானே. டாக்டருக்கு இதயத்தை கொடுத்துருக்கணும், இல்லை பாபாவுக்கு கொடுத்துருக்கணும். அன்பான டாக்டர் ஸ்ரீ பாபா, அவருக்கு அன்பு கொடுக்கணும், இதயபூர்வமான அன்பு. பாபாவுக்கு நான் இது என்னுடைய இதயத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னா வேற யாரு மேலேயாவது இதயபூர்வமான அன்பு வருமா? வேற யாருக்காவது இதயத்தை கொடுக்கணுமா? இதயத்தை துளைத்து விட்டேன்னு பாடுற மாதிரி இந்த மாதிரி எங்கேயாவது துளைக்குமா? மாயாகிட்டையும் தொலைக்க வேண்டாம் நம்மளுடைய இதயத்தை. உடல் மீதும் தொலைக்க வேண்டாம், உடல் சம்பந்தங்கள் மீதும் உலகத்தின் மீதும் நமக்கு இதயம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பாபாவுக்கு மட்டும் இதயத்தை கொடுத்தா போதும். அதனால் அங்கே நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம்? இதயபூர்வமான அன்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதயபூர்வமான அன்பு ஒரே ஒரு இதயத்தின் ராஜாவாக இருக்கக்கூடிய பாபா மட்டும்தான். இதய ராமன் பாபா கூட மட்டும்தான், வேற யாரு கூட எந்த ஒரு இதயபூர்வமான அன்பும் கிடையாது. அன்பு இருக்கணும், ஆனால் இதயம் கொடுக்கக்கூடாது. இதயத்தை நான் என்னுடைய இதயத்தை பாபாவை கொடுத்துட்டேன் அப்படின்னா பாபா என்னுடைய இதயத்தை எங்கே வைப்பார்? பாபா டப்பாவில் வைப்பாரா? எந்த டப்பா? பாபா தன்னுடைய இதயங்கிற டப்பாவுக்குள்ள வைப்பார் நம்மளுடைய இதயத்தை. அதனால் பாபா சொல்கிறாங்க, அந்த முத்தாகட்டும் இல்லைன்னா இதயமாகட்டும், அந்த அன்பாகட்டும், அது எப்படி இருக்கணும்? பாபாவோடைய இதயத்தில் வைக்கிறதுக்கு தகுதியானதாக இருக்கணும் இல்லையா? நம்மளுடைய இதயத்தில் இப்போ என்ன இருக்குது? 100% இதயபூர்வமான அன்பு வேணும் நமக்கு பாபா கிட்ட. அப்போ தான் பாபாவுடைய இதயங்கிற டப்பாவில் நம்ம உட்கார்றதுக்கு தகுதியானதாக மாற முடியும். இன்று பாபா முன்னாடி 2 விதமான மாலைகள் இருந்தது. இது 18 ஜனவரி முரளிங்கிறதுனால நம்ம எல்லாருடைய விசேஷமான நாள். அன்பில், பாபாவுடைய அன்பில் மூழ்கி போகிறதுக்கான நிமித்தமாக இருக்கக்கூடிய நாள். எல்லோருமே, எல்லா பாபா குழந்தைகளும் உயர்ந்த அன்பு, உயர்ந்த இதயத்தின் ராஜாவாக இருக்கக்கூடிய பாபா மட்டும்தான். இதய ராமன் பாபா கூட மட்டும்தான், வேற யாரு மேலேயாவது இதயபூர்வமான அன்பும் கிடையாது.
ஒரு உயர்ந்த ஸ்திதியை அனுபவம் செய்யக்கூடிய மாதம். வருடத்தில் ஒரு தடவை அந்த ஜனவரி மாதம் 18 ஜனவரி இந்த சார்ந்த நாட்கள். அதுவும் பாபா வரும்போது இன்னும் உச்ச நிலைக்கு போயிடும். அன்பு அவ்வளோ அப்படி இழுக்கும் நம்மளுடைய இதயத்தை அப்படி சுண்டி இழுக்கிற மாதிரி அவ்வளோ அன்பில் நிறைஞ்சிருப்போம் நம்ம எல்லாருமே. அதனால் பாபா ஒவ்வொருத்தரையும் வரும்போது நிறைய ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். பாபா இதை நாங்கள் செஞ்சே தீர்வோம். அந்த அன்பில் அதனுடைய போதையில் ப்ராமிஸ் கொடுத்துட்றாங்க. உலகத்தில் சொல்லுவாங்களே, ரொம்ப அதிகமான சந்தோஷமாக இருக்கும்போது யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாதுன்னு. அந்த வாக்கை கொடுத்துட்றோம் நம்ம. அந்த பாபாவுடைய அன்பில் மூழ்கி போதையில் கண்ணு முன்னு தெரியாமல் எதையாவது வாக்கு கொடுத்துட்றது, அது கூட செய்யாமல் விட்டுறது, மறந்துடுறது. இதுதான் ஒவ்வொருத்தரையும் நடக்குது பிராமண வாழ்க்கையில். அதனால் ஒரு மாலை அந்த அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய மாலை. ரெண்டாவது மாலை என்ன? இனிமேலும் இனிமையான கம்ப்ளைண்ட்ஸினுடைய மாலைன்னு எப்பவுமே சொல்லுவார்ல பாபா. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இப்போ ஒவ்வொரு குழந்தைங்களும்? பாபா சொல்கிறாங்க, இது வரைக்கும் குழந்தைங்க கம்ப்ளைண்ட்டினுடைய மாலை ஒரே மாதிரி இருந்தது. எப்படி அப்படின்னா, பாபா ஏன் விட்டுட்டு போயிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தால் நாங்களும் பார்த்துட்டுப்போமே, நாங்கள் சாகாரத்தில் உங்களை பார்க்கலையே, ஏன் அதுக்குள்ளே நீங்கள் அவ்யக்த வதனத்துக்கு போனீங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் ஒவ்வொரு குழந்தைங்களும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்குன்னா, ஒவ்வொரு குழந்தைங்களும் நாங்கள் சமமாகவும் சம்பன்னமாகவும் உங்கள் கூடவே வந்துடுறோம் வதனத்துக்கு அப்படின்னு ஒவ்வொரு குழந்தைங்களும் சொல்லிகிட்டே இருக்காங்க. நாங்கள் சமமாகி உங்கள் கூட வருவோம், நாங்கள் அங்கே பார்க்குறவங்கள அப்படின்ட்டு ஒவ்வொரு குழந்தைங்களும் இந்த கம்ப்ளைண்ட்டினுடைய ரூபம் கூட மாறி போயிடுச்சு அப்படிங்கிறார் பாபா. சொல்கிறாங்க, சமமாக ஆவோம், சம்பன்னமாகவும் உங்கள் கூடவே வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்காக ப்ராமிஸ் பண்ணீங்க, நிறைய திட்டங்கள் வகுத்தீங்க. ஆனால் எத்தனை பேர் அந்த திட்டங்களை செயல்முறைப்படுத்தினீங்க? கொடுத்த வாக்குப்படி எத்தனை பேர் நடந்தீங்க? கணக்கிட முடியாத அளவுக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் என்னெல்லாம் ப்ராமிஸ் கொடுத்தீங்க, என்னெல்லாம் உறுதிமொழி கொண்டு வந்தீங்க, என்னெல்லாம் செய்வேன் செஞ்சு காட்டுவேன்ட்டு உங்களுக்குள்ள உத்வேகத்தை கொண்டு எழுதி போட்டிங்களோ பாபாவுக்கு லெட்டர் ரூபத்திலே ஆகட்டும், மனசில் திட்ட எண்ணத்தில் ரூபத்திலே ஆகட்டும், அது எல்லாம் நிறைய ஃபைல் போல் குவிஞ்சிருக்குது. அது எப்போ ஃபைனல் பண்ணுவீங்க? அந்த ஃபைல் அதிகமாகிட்டே இருக்குது. பாபா சொல்கிறாங்க, அதனால தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறதே இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஃபைல் நிறைய இருக்குது, இதில் இன்னும் வேறு ஃபைலை எக்ஸ்ட்ரா பண்ணணுமா? அதனால தான் இப்போ பாபாலாம் வர்றாரு. இப்போ வரும்போது ஏதாவது கேட்குறாரா, ப்ராமிஸ் பண்ணுங்கள் குழந்தைங்களே, இது கொடுங்க அது கொடுங்கன்னு சொல்கிறதே இல்லை. ஏற்கனவே உள்ள ஃபைலே நிறைய இருக்குது. பாபா ஃபைலை அதிகப்படுத்த விரும்பலை, ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஃபைனல் பண்ண தான் விரும்புகிறாரு. நீங்கள் ஃபைல்ஸ் என்னெல்லாம் கொடுத்தீங்களோ அதை ஃபைனல் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. பாபா சொல்கிறாங்க, எப்படி பாபா மேலே எவ்வளோ அன்பு இருக்குதோ அந்த மாதிரி அன்பு ஒவ்வொரு சின்ன சின்ன ஆத்மாக்கள்கிட்டையும் இருக்கணும். எந்த மாதிரியான ஆத்மா எப்படி விக்னங்கள் நம்ம மேலே தடைகள் போட்டாலும் பிரச்சனைகள் கொடுத்தாலும் ஒவ்வொரு ஆத்மா மீதும் நம்ம அன்பு, இதயபூர்வமான அன்பு அவங்க மேலே வைக்கணும். அதனால் ட்ராமாவனுடைய ஒவ்வொரு பாயிண்ட்டும் என்னெல்லாம் போயிட்டுருக்கோ அது கல்பத்துக்கு அப்புறம் அதே மாதிரி சேம் ரிப்பீட் ஆகும். இப்போ நடந்துட்டு இருக்கிறது போன கல்பத்தில் நடந்தது ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. இதே சீன் மீண்டும் அடுத்த கல்பத்தில் ரிப்பீட் ஆகும். அதனால் அந்த மாதிரி எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணும், சக்தி வேணும். ஸ்வீகாரம் பண்ணணும் அப்படின்னா அது கூட வேணும்ல ஒரு பெரிய மனசு. அப்புறம் பாபா சொன்னாங்க, உங்களுடைய கண்களில் ஆன்மீகம் இருக்கணும். பாபா மேலே எவ்வளோ அன்பு இருக்குதோ அதே போல் ஒவ்வொரு ஆத்மா மேலும் அன்பு இருக்கணும். அடுத்தது ஒவ்வொருத்தர் மீதும் அன்பினுடைய மழை ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் வரதானம் கொடுக்கக்கூடியவர்களாக. பாபா நம்ம பாபாட்டிருந்து எடுக்கிறோம் அப்படின்னா பாபாக்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அது எனக்கிட்டையும் இருக்குது. அதனால் அந்த சொரூபமாக ஆகணும். பாபா இன்றைக்கி 3 வரதானம் கொடுக்குறாரு. ஒன்று சமமாக ஆகுங்கள், சம்பன்னமாகுங்கள், சம்பூர்ணமாகுங்கள். சதா அன்பில் மூழ்குங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் அன்பில் மூழ்கிறதுனால என்னென்னலாம் பலன் கிடைக்கிது அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட் பார்க்கலாம். நம்ம எவ்வளோக்களோ பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருக்கிறோமோ அவ்வளோக்களோ மாயா நம்ம முன்னாடி வர முடியாது. அன்பினுடைய கடலில் நம்ம மூழ்கி இருக்கிறோம் அப்படின்னா, அன்பில் மூழ்கி இருந்தோம் அப்படின்னா நம்ம உழைப்பிலிருந்து விடுபட்டுடலாம். எங்கு அன்பு இருக்குதோ அங்கு முயற்சி, கஷ்டம், உழைப்பு கிடையாது. உலகத்தில் காதலுக்காக மனிதர்கள் உயிரை கூட கொடுத்துட்றாங்க. பாபா எதை கொடுக்க சொல்கிறாரு? உங்களுடைய பழைய சுபாவம் சமஸ்காரத்தை கொடுங்கங்கிறாரு. உசிரெல்லாம் கொடுப்போம் அப்படின்ட்டு அந்த உசிரை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு இதை மட்டும் கொடுங்க அப்படிங்கிறாரு. பாபா என்னெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதுதான் நம்மளுடைய சுபாவம் சமஸ்காரமாக இருக்கணும்.
அடுத்தது பாபா சொன்னாங்க, எவ்வளோக்களோ அன்பில் மூழ்கி இருக்கிறோமோ அந்த அன்பானது கல்லை கூட கரைத்து விடும், தண்ணியாக மாற்றிடும். அதனால் பாபாவுடைய அன்பில் மட்டுமே நம்ம மூழ்கி இருக்கும்போது எந்த ஒரு சூழ்நிலைகளும் எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம முன்னாடி நிற்க கூட முடியாது. நம்மளை அன்பு தான் கவர்ந்து இழுத்து பாபா குழந்தையாக மாற்றிருக்கு. ஒரே ஒரு பாபாவனுடைய அன்பில் மட்டும் மூழ்கி இருக்கணும், ஃபுல் டே நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா. இப்போ 18 ஜனவரி வந்தது, நம்ம எல்லாருமே பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருந்தோம். அதனால் எல்லாருமே நினச்சி பார்க்கணும், அந்த நாளும் மற்ற நாளும் சமமாக இருந்தது தானே. அந்த நாள் வேறு மாதிரி இருந்தது யோகா, மற்ற நாள்லாம் வேறு மாதிரி தானே இருந்தது யோகா. இந்த ஜனவரி மாதத்துலேயே கூட மற்ற நாட்களுக்கும் அந்த ஜனவரி 18 நாளுக்கும் வித்தியாசம் இருந்தது இல்லையா, நினைவினுடைய வித்தியாசம். எத்தனை 18 ஜனவரி நம்ம பார்த்துட்டோம். ஒவ்வொரு இதுலேயும் அதிகமாச்சா கம்மியாச்சா அன்பு. எத்தனை யோகா பட்டியில் இருந்தோம். நம்ம அந்த ஒவ்வொரு யோகா பட்டியிலையும் பார்த்தீங்கன்னா எத்தனை மணி நேரம் நம்ம செலவழித்தோமோ அது அதிகமாக தானே ஆகிட்டுருக்கு அன்பு பாபா மேலே. நம்ம அதனால தான் யோகா பட்டி பண்ணுறது கூட வந்திருக்குறோம். இப்போ பட்டி போயிட்டுருக்கு இல்லையா. அதனால் யார் அன்பில் மூழ்கி இருக்காங்க, நினைவில் மூழ்கி இருக்காங்களோ அவங்க 3 விஷயங்கள் எப்போவுமே சொல்கிறாங்க. அது என்ன வார்த்தைகள்? 3 வார்த்தைகள். பாபா, மீठा பாபா, மேரா பாபா, சுக்ரியா பாபா சொல்கிறாங்க இல்லையா. தேரா பாபான்னு சொல்கிறாங்களா? யாராவது சொல்கிறீங்களா உங்கள் பாபா அப்படின்ட்டு? மேரா பாபா தானே சொல்கிறோம் எல்லாரும் இல்லையா. பாபாவுடைய மற்ற குழந்தைங்கள் கூட யாருது? அவங்களும் நம்முடையவங்க தானே, எல்லாருமே நம்முடையவர்கள். அதை பாபா சொல்கிறாரு, நீங்கள் மூழ்கி உடனே எந்திரிச்சு வந்துட்டீங்க அப்படின்னா பாபாவுடைய அன்பில் மூழ்கிட்டேன்னா பிரச்சனை இல்லை, மாயா வராது. அதுவே பாபா மூழ்கிட்டு உடனே வெளியே வந்துருச்சிங்க அப்படின்னா மாயா பார்க்குது, உடனே அவங்களுடைய தன்னுடையவங்களாக மாற்றிக்குது. அதனால் எவ்வளோக்குள்ள நீங்கள் அன்பில் மூழ்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள பாதுகாப்பாக இருப்பீங்க. பாபாவுடைய அன்பு கூட பாதுகாப்புக்கான சாதனம். மாயா வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது, எப்போ வெளியே வருவோமோ அப்போ நம்மளை பிடிச்சிரும். அதனால் பாபாவுடைய அன்பில் மூழ்கிருங்க. அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, அந்த அன்பினுடைய சக்தியை எப்பவும் அப்ளை பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்ணுறது? ஃபஸ்ட்டு நான் ஆத்மா, பரமாத்மாவனுடைய குழந்தை, இது 2வது. 3வது எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உள் உணர்வு. எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உள் உணர்வு எதிலெல்லாம் இருக்கணும்? இது ஒரு சின்ன வார்த்தை தான், ஆனாலும் பழைய உலகத்தின் மீது உங்களுக்கு வைராக்கியம் வந்துருச்சு. பாபா சொல்கிறாங்க, இது தங்க சங்கிலி, சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தோம். அது இரும்பு சங்கிலி, அதெல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு வந்தாச்சு. இப்போ தங்க சங்கிலி, அதில் மாட்டிகிட்டு இருக்கோம். சீதாவினுடைய மோகம் எதில் போச்சு? தங்க மான் மீது போச்சா? காட்டில் ஏதாவது தங்கத்தில் மான் இருக்குமா என்ன? ஆனாலும் பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, ஏமாந்துட்டாங்க. அந்த சிந்தனை வரல அந்த நேரத்தில் அவங்களுக்கு. தங்கத்தில் ஒரு மான் கிடையாது அப்படின்ட்டு அவங்க எண்ணம் வரல, அதனால மாட்டிக்கிட்டாங்க. மாயா எந்த ரூபத்தில் வருது? தங்கத்தினுடைய ரூபத்தில் நிற்குது. இப்போ பாபா குழந்தையான பிறகு தங்கத்தினுடைய தங்க சங்கிலி எது? பேரு, புகழ், மரியாதை, பட்டம், பதவி, பொறாமை இருக்குது, மோகம் இருக்குது, அகங்காரம் இருக்குது. தேகத்து அன்பு, எல்லைக்கு அப்பாற்பட்ட அன்பு. அதனால் பிரம்மா பாபாவுக்கு சமமாக நம்ம எல்லாத்தையுமே அர்ப்பணம் பண்ணணும். அவர் தன்னுடைய ரதத்தை முழு உடலையுமே அர்ப்பணம் பண்ணார். அலட்சியம் மற்றும் சோம்பேறித்தனம், செஞ்சிடலாம், பார்த்துடலாம், நடந்துடும், ராயலான அலட்சியம். ஆன்மீக வார்த்தை அப்படின்னா நிகழ்காலத்தை சேர்ந்த வார்த்தைகள் தான் ஆன்மீக வார்த்தை. கடந்த காலமோ எதிர்காலமோ கிடையாது. எப்போ எங்கே என்ன நடக்கும் எதுவுமே சொல்ல முடியாது. பாபா சொல்கிறாங்க, யோகியினுடைய வார்த்தை என்னவாக இருக்கும்? நான் நினச்சேன், அதை நான் செஞ்சேன். அதனால் டைரியில் எல்லோரும் எழுதி வச்சுக்கோங்க. அதனால் எல்லோரும் அவங்கவுங்க டைரி ஓப்பன் பண்ணுங்கள், அதில் எழுதுங்க. நான் என்ன நினச்சனோ அதை நான் எழுதினேன், அதை நடத்தினேன். என்ன நினச்சனோ அதை எழுதினேன், அது என்ன எழுதணும் அதன்படி நடந்தேன். நான் நினைத்தேன் மற்றும் செய்தேன். இதை எழுதுங்க எல்லோரும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செயல்முறைப்படுத்தணும். இதுதான் புருஷார்த்தம். நம்ம நினைத்த ஒவ்வொரு எண்ணமும் அங்கே ப்ராக்டிக்கலாக வரணும்.
இதுதான் முயற்சியாகும். பாபா வந்து இப்படி பிரம்மா பாபா கடைசி நேரத்தில் அவர் கிளம்புறவன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் யார் மேலேயும் பற்று இல்லை. எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் இருந்தது, அன்பு இருந்தது, வைராக்கியம் இருந்தது. அது வேகத்தில் இருந்தது, எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. கைகளோட பிரகாஷ்மணி தாதியோட கையில் வச்சுட்டு குழந்தைங்க புரிஞ்சுருந்தாங்க, ஆனாலும் அவங்க புரிஞ்சுக்கலை அப்படின்னு சொல்கிற ஸ்டேஜ் தான் இருந்தது. பாபாவுக்கு இந்த கவலையே இல்லை, யஜ்யம் வந்து அடுத்தது என்ன ஆகும் அப்படின்ட்டு. அவர் எப்போவுமே நம்பிக்கை இருந்தது, அந்த ஆல்மைட்டி பாபா எல்லாத்தையும் பண்ண வச்சிட்ருக்காரு அப்படின்னு. சென்டர் எப்படி நடக்கும், அடுத்தது யஜ்யம் எப்படி நடக்கும், அதெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. அதனால் பாபா அடுத்தது சொல்கிறாங்க, நம்மளுடைய முயற்சியினுடைய ஸ்பீடு எப்படி இருக்கணும், முயல் மாதிரி இருக்கணுமா இல்லை ஆமை மாதிரி இருக்கணுமா? இப்போ என்னவா இருக்குது, ராக்கெட் மாதிரி இருக்கணும் நம்மளுடைய புருஷார்த்தத்தினுடைய ஸ்பீடு அப்படிங்கிறார் பாபா. இந்த உடல் என்னுடையதல்ல, இந்த செல்வம் எதுவுமே என்னுடையது கிடையாது, இந்த புத்தி என்னுடையது கிடையாது. ஒருவேளை நம்ம பாபா வந்து சரண்டர் பண்ணுறோம் அப்படின்னா பாபா அதை மேட்சப் பண்ணுவார். புத்தியை நம்ம சரண்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பாபா டச் பண்ணுவார். அதனால் பாபா சொன்னாங்க முரளியில், அன்பினுடைய கொடுக்கல் வாங்கல் என்ன கொடுப்பீங்க பாபாவுக்கு? யாரையாவது சந்திக்கிறீங்க அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? கிஃப்ட்டு வந்து கொடுக்கறது யாருக்கு தான் பிடிக்கல, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு பாபா சொன்னாங்க. அதனால் இப்போ நீங்கள் கொடுக்க வேண்டிய டைம், எடுக்க வேண்டிய டைமே இல்லை, முடிஞ்சு போச்சு. அது பாபாவுக்கு என்ன கொடுக்கணும்? நம்ம 5 விகாரங்கள். குழந்தைங்க கேட்குறாங்க, பாபா நீங்கள் வதனத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, போர் அடிக்கலையா உங்களுக்கு? நாங்களாவது இங்கே சேவையில் இருக்கோம், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாபாவுக்கு வேலையே இல்லையா? ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா குழந்தைங்க என்ன பண்ணுறீங்க, 2 மணி 1 மணி 12 மணிக்கு வந்து பாபா வந்து கூப்பிட்றீங்க. இப்போ பாபா எவ்வளோ பிஸியாக இருக்கார் பாருங்கள். எந்நேரமும் போக வேண்டியதாக இருக்குது, எல்லா குழந்தைங்களும் கூப்பிட்டாலும் யார் கூப்பிட்டாலும் நான் போக வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ பிஸி ஆகிட்டேன்னா. எனக்கும் குழந்தைங்க இல்லாமல் பிடிக்க மாட்டேங்குது, போர் அடிக்குது பாபா சொல்கிறாங்க. அதனால் பாபா ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நேரமும் ஃபீல் பண்ண வைக்கிறார், நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்ட்டு. அதனால் பாபாவை நம்ம எந்த நேரமும் அவரை கூப்பிடணும். அப்போ அந்த நேரத்தில் அவருடைய உபஸ்திதியை நமக்கு ஃபீல் பண்ண வைப்பார், எல்லா காரியங்களையும் நமக்கு முடிச்சு கொடுப்பார், சக்ஸஸாக மாற்றுவார், வெற்றிகரமாக மாற்றுவார். பாபாவுடைய அன்பு எப்போவுமே நம்மளை உயர் நிலைக்கு தான் அழைத்து செல்லும். அதனால் அன்பில் மூழ்கிறது தான் பாபாவுடைய நினைவில் மூழ்கிறது. இப்போ இன்றைக்கி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதயத்தின் அன்பு பாபா மீது. அதனால் இன்றைக்கி வந்து ஹோம்ஒர்க் என்னென்னா, எல்லாருமே இதயபூர்வமாக மௌன பத்திரம் எழுதணும் நீங்கள் எல்லோரும். அதனால் முதல் அடையாளம் வந்து இன்றைக்கி இதயபூர்வமான அன்பு. அதனால் பாபாவுக்கு இதயபூர்வமாக லெட்டர் எழுதணும். பாபாவுக்கு மௌன காதல் கடிதம் எழுதணும். ஆனால் பேப்பரில் எழுதக்கூடாது, யோகாவில் உட்காந்து எழுதுங்க. ஏர் ரைட்டிங் பார்த்துருக்கீங்களா? சாரி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி கையை வச்சு எழுதுறது, அப்படி ஓ பா 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 அப்படின்னு எழுதுறது. பா பா அப்படின்னு எழுதுறீங்க கையை வச்சு. இதுக்கு பேர் தான் ஏர் ரைட்டிங்னு பேர். நம்ம இப்போ அந்த எழுத போகிறது இல்லை ஏர் ரைட்டிங். இப்போ நம்ம எழுதணும், மனசுக்குள்ளே எழுதணும் லெட்ரு பாபாவுக்கு. அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் வந்து மனசுக்குள்ளே பாபாவுக்கு மௌனமான அன்பு கடிதம், காதல் கடிதம் எழுதணும். ஓகே. 2வது பாயிண்ட் என்ன பார்த்தோம், அன்பில் மூழ்கி போகிறது. அதனால் ஒரு சித்திரம் வரைங்க, தன்னுடைய படமாகட்டும் இல்லைனா ஏதோ ஒரு யோகியினுடைய படமாகட்டும், அன்பினுடைய கடலில் அப்படி மூழ்கிட்டே இருக்கிற மாதிரி, அன்பு கடலில் மூழ்கிட்டு இருக்கிற யோகியாக படம் வரையணும். ஓகேவா? கடலில் மூழ்கிட்டு இருக்கிற யோகி. 3வது ஹோம்ஒர்க் வந்து ஒரு பறவை அல்லது ஒரு தாமரைப்பூ, அதனுடைய வேர் இருக்குது, அதில் 4 வேரில் வைராக்கியத்தினுடைய விஷயத்தை எழுதணும். 4 லைனில் வைராக்கியத்தினுடைய ஒரு கவிதை எழுதணுங்க. அதனால் 3வது ஹோம்ஒர்க் புரிஞ்சுதான். ஒரு பறவை வரையணும், அதில் கீழே வைராக்கியத்தினுடைய 4 பாயிண்ட் எழுதணும், 4 கவிதையினுடைய லைன், கவிதை மாதிரி. அடுத்து இல்லைன்னா தாமரைப்பூ வரையணும், அதில் கவிதை, வைராக்கிய விருத்தியினுடைய அந்த சம்மந்தப்பட்ட கவிதை 4 லைன் எழுதணும். இதுதான் ஹோம்ஒர்க்கு. இன்றைய 3 ஹோம்ஒர்க் இது தான். யார் 3 மணி நேரம் யோகா பண்ணுவாங்களோ, அப்புறம் யார் வந்து டெய்லி கிளாஸில் எழுதுவாங்களோ, எழுதக்கூடியவங்களோ, மவுண்டப்பில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு அந்த நினைவினுடைய ட்ராஃபி கிடைக்கும், அந்த நினைவினுடைய பதக்கம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே.
ஓம் சாந்தி. மௌனத்தில் நிலைகள் பூட்டு திறந்தது, வானம் விழுந்தது, ஆன்மாவுக்குள் விடுதலை மலர்ந்தது. உயர பறக்க ஆகாயம் அழைக்க புது பாதை புனித பயணம். சிவன் தீபம் ஆன்மா பரவானம், காலம் நின்று நினைவு ஆழ்ந்தது. அகம் எரிய சரணாகதி நிறை ஒன்றாகி ஒளியில் கலந்திட. சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. ஓம் சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. சிவ 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 பாபா. சிவ பாபா நினைவில் மூழ்கி இதயம் நிறைவுற மௌனத்தில் நினைவு. இன்றே செய்க, இப்போதே செய்க, இங்கே ஆரம்பிக்க. தடையின்றி சோர்வின்றி தளர்வின்றி நிலைத்திட உறுதியே சகத்தி, உறுதியே பாதை, உறுதியே முன்னேற்றம். உறுதியே விடுதலன். ஓம் சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. ஓம் சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. ஓம் சிவ 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 பாபா. நினைவில் உயிர்த்து தினந்தோறும் அமர்க இரண்டு